கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தடைகளை தகர்த்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து மேற்கு வங்கத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அமைத்த தடைகளை எல்லாம் தகர்த்து கொண்டு அவர்கள் தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. அதற்கு எதிராக மாணவர்கள் தங்களது போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் மாணவர்களின் போராட்டத்திற்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது என்று நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தற்பொழுது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் அமைத்த தடுப்புகளை எல்லாம் தகர்த்துவிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, காவல்துறை தடைகளை எல்லாம் தகர்த்து தற்பொழுது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? கல்கத்தா மருத்துவமனையிலே மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே இன்று மாணவர் அமைப்புகள் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தன. அவர்கள் மேற்கு வங்க அரசின் தலைமை செயலகம் வரை ஊர்வலமாக சென்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்த திட்டமிட்டிருந்தனர். ஆகவேதான் காலையிலிருந்தே போலீசார் பலத்த பாதுகாவல் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஹவுரா உள்ளிட்ட கல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளிலே தடுப்புகள் அமைத்து இந்த போராட்டத்தை தடுப்பதற்கான முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 6000 போலீசார் தடுப்பு பணிகளிலே காவல் பணிகளிலே ஈடுபட்டிருப்பதாகவும் இதை தவிர ட்ரோன்களை உபயோகித்து அந்த பகுதிகள் முழுவதையும் கண்காணித்து வருவதாகவும் கல்கத்தா காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நகரத்திலே 19 இடங்களிலே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தலைமைச் செயலகம் வரை ஊர்வலமாக செல்லக்கூடாது என்பதற்காக புதிய சட்டமான பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா சட்டத்தின் 163வது பிரிவின் கீழ் இந்த பகுதியிலே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் தலைமைச் செயலகம் வரை ஊர்வலமாக செல்லக்கூடாது என அவர்களை தடுத்து வேறு பகுதிகளுக்கு அவர்களை அனுப்ப போலீசார் முயற்சி செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் பல இடங்களிலே தடுப்புகள் தகர்க்கப்பட்டுள்ளன. பஷ்சிம் பங்கா சாத்திர சமாஜ், அதாவது மேற்கு வங்க மாணவர்கள் சமூகம் என்ற அமைப்பு மற்றும் சங்கராமி ஜோதா மஞ்சா என்னும் அமைப்பு, அதாவது கூட்டு போராட்ட குழு என தனித்தானே அழைத்துக் கொள்ளும் இந்த அமைப்பு ஆகியவைதான் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துகின்றன. இந்த அமைப்புகள் எதுவுமே போராட்டத்துக்கு அனுமதி பெறவில்லை எனவும் இது அனுமதி இல்லாமல் நடத்தப்படும் போராட்டம் எனவும் மேற்கு வங்க காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்க அரசு குற்றவாளிகளை தடுக்க தவறிவிட்டது எனவும் மேற்கு வங்க காவல்துறை முக்கிய குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்ததாகவும் தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை என பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர் அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையிலே இன்று மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரமான கல்கத்தாவை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு எல்லா பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்களை தடுப்பதற்கு காவல்துறையினரே கடும் சவால்களை சமாளிக்க வேண்டியுள்ளது என்றால் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் என பார்க்கலாம். ஆகவே இன்று மருத்துவ மாணவி படுகொலையை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் தற்போது கல்கத்தா நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹவுராவில் தடுப்புகளில் ஏறி இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் நீதி கேட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள். தொடர் போராட்டங்களில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் மேற்கு வங்க அரசு காவல்துறையினர் மூலமாக மாணவர்களை ஒடுக்குவதை விட்டுவிட்டு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதே சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.